ஹாய் காய்ஸ், இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் நாவலாத்தில் நிற்கிறோம். இன்றைக்கி வந்து சித்திரை ஃபெஸ்ட்டு டே. சித்திரை நாளைக்கு சித்திரை தான், இன்றைக்கு சித்திரை தான். இன்றைக்கி நாங்கள் வந்துக்கிறோம். நாங்கள் நாவலாத்தில் இப்படி நம்மளோட மெயின் ரோட்டில் ஒரு கடை இருக்கு. மூத்தாபாயம் காடு. கடை சில கடை ஓனர் பேர் தான் சேர்தான். ஓனர் எப்படி ரெண்டு வார்த்தைகள் கொடுங்க. நீங்கள் சொல்லுவோம் உங்களோட கருத்துக்களை சொல்லுவோம். என்ன மாதிரி? நாவலாத்தில் ஒரு கடை ஒன்று வச்சுக்கிறேன். இன்னைக்கு கடை சேத்தானி கடை வேற அல்லா அமைச்சது நமக்கு கிடைக்கும். எல்லாரும் வரலாம். வந்து எல்லாம் இருக்கு. சேத்தானி இருக்கு, நல்லா இஞ்சி போட்டு குடிக்கலாம். சட்டப்படி அனைத்து விதமான சாமான் சாமானும் இருக்கு. வந்து கூழ் சாமான் எல்லாம் இருக்கு. குளுமிக்கண்ணா சோடா ஐட்டம், பிளண்டி எல்லாம் பிஸ்கட் எல்லாம் இருக்கு. கச்சான், அவிகடலை, பொறிகடலை கடையில் எல்லாம் வயலை பார்த்து செய்யணும். இந்த சாப்பாடு ஏற்பாடு இருக்குல்ல? சாப்பாடு ஏற்பாடு இருக்கு. ஆர்டர் பண்ணினா சாப்பாடு நீங்கள் ஆர்டர் பண்ணினீங்கன்னு சொன்னால் மாமா கிட்ட உங்களுக்கு சாப்பாடும் கிடைக்கும். மாமாவுக்கு ஒரு ஐஸ் பழம் கொடுங்க டக்குன்னு பக்கம் அப்போ குறைவாகும். மாமா உனக்கு நான் மாமா வயசு இருந்தால் மாமா மரியாதையாக தான், அதனால் மரியாதை. ஐஸ் பழம் வச்சிருக்கு. மாமாவுக்கு சின்ன சப்போர்ட் ஒன்று கொடுங்க. கொஞ்சம் பார்ப்போம் எப்படின்னு பாருங்க. இப்படிதான் இருக்கு மாமாட. இஞ்சான இருப்பீங்க நீங்கள்? மாமாவை பார்த்து மாமாவை கற்றுக்கல சொல்லுவோம். மாமா எத்தனை வருஷம் கூட சரி? நான் ஒரு 30 வருஷம் நின்று செய்கிறேன். 30 வருஷம் பிரச்சனை இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் போகுது. கிழமைக்கு ஒரு கத்தான், எந்த நாளும் இல்லை. கிழமையில் 2 நாளைக்கு மட்டும். 2 நாளைக்கு மட்டும். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும். மற்ற நாளில் நீ வேறு தொழில் போயிட்டேன். 2 நாளை நீ எவ்வளோ சம்மதிப்பேன்? இது வந்து ஐஸ்கிரீம் வியாபாரம் வந்து அது சொல்ல தெரியா வியாபாரம் போகிற அம்மா ஆயிடுச்சு. சனம் வந்தால் இல்லாட்டி பாருங்க கடை எப்படிங்கன்னு சொல்லி இவ்வளோ வந்து சும்மா அழகாக இருந்து சட்டப்படி இருந்து சாப்பிட்டு போட்டு நம்பர் என்ன மாமா? 74 74 09 45 264. இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த சாப்பாடு புக்கிங்க பண்ணணும். கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு RDB வங்கிக்கு வரும் அனைவருக்கும் பழைய முட்டாசு, சாக்லேட், அனைத்து விதமான சாமானம் இருக்கு. இது பிளண்டி செட்டப், பிளண்டி பிடிக்கலாம். பாருங்க தனி ஆலமரத்துக்கு கீழே கடை இருக்கு. இப்படி சட்டப்படியா இது வந்து ஃப்ரிட்ஜ் என்ன நம்மளோட தற்காலிகமான ஃப்ரிட்ஜ். இதுதான் கூல் சாமான். வாழைப்பழம் இருக்கு. கடை எப்படி தான் நீங்கள் பாருங்க. கட்டாயம் வந்து நாவலாத்துக்கு வந்து என்னச்சுன்னா வெளியூர் சனம், உள்ளூர் சனம் என்ன வெளியூர் ஆகலும் பாரு. வெளியூராக இருந்தாலும் உள்ளூர்லேருந்து நம்ம ஊர்லேருந்து பாரு. எல்லாருக்கும் கடன்றி நம்மள்ட்ட வந்து என்னென்னு சொன்னால் நான் காட்டின மாதிரி முக்கியமான சாமானில் எடுத்துக்கொள்ளலாம், சாப்பாடும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி முன்கூட்டி ஆர்டர் பண்ணணும். தனி மரத்துல செட்டப், மரத்திலே போகுது கடை. இதுதான் மதுரை மரம்னு சொல்கிறது. மதுரை மரமா பாருங்க அப்படின்னு சொல்லி சரியா? எல்லாரும் சொல்கிறாங்க இப்படித்தான் நாவலாறுன்றாங்க. நாவலாறுன்ற இதுதான் இந்த பாருங்க. இந்த ஆறு எடுக்க முழுக்க இப்படி. இப்போ நம்ம நாவலாத்தில் ஸ்பெஷலாக விலாங்காவை மறைச்சி மீக்கான அந்த கறியை நம்ம பார்க்கலாம், லைட்டாக பார்ப்போம். போமா வாங்க போ. இவர் இந்த தேங்காவை ஆட்டையை போட்டு போனோம். இப்படியா வந்ததும் பெறாதாம தேங்காய் பாதி அமைக்கணு போன வருது அவர் தான். அவர் இப்போ இவர் தான் இருந்தார் கொஞ்சத்துக்கு முதல்ல. எங்கே போனாலும் தெரியாது. எங்கள்ட இன்றைக்கி இங்கே என்ன சொல்கிறேன், நாவலாத்துக்கு வந்து சமையலே பார்த்தீங்கன்னா தேங்காய் இல்லா காரணத்தினால் நாங்கள் தண்ணியை ஊற்றி வச்சுக்காங்க. நான் போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு
இறைச்சியை போட்டு இப்பொழுது ஃபெஸ்ட்டில் கிடக்கு இது அவிஞ்சதுக்கு பிறகு எப்படிங்கன்னு பார்ப்போமே. விலாங்காவுக்கு இறைச்சிக்கும் என்னென்ன போடுறேன் சொல்லுவீங்களா கொஞ்சம்? இறைச்சி, விலாங்காய், கொச்சிக்காய், வெங்காயம், இனி கருவேப்பிலை போடுவாங்க. நான் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு என்னென்ன போட்டிக்கிறாங்கன்னு. இவ்வளோ ஐட்டம் போடுறேன். கீழே இறைச்சி கிடக்கு. கீழே அவிஞ்சி சரியா வரும். இது வந்து என்ன? இதான் வந்து விலாங்கா. அது அப்படி இருக்கு. நான் அப்படி கெண்டுங்க பார்ப்போம். பார்த்தீங்களா இறைச்சியில் எப்படி இருக்கு? லேட்டாகணும். இந்தியாவில் வந்து இல்லைன்னா பயத்தங்காய் சுண்டல் எங்க சுண்டலை கொஞ்சம் காட்டுங்க. இது வந்து பயத்தங்காய் லைட் அவிஞ்சு வண்டிக்கு சுண்டல். இவ்வளோ தேங்காய் போட்டாச்சு. தேங்காய் பூவை போடுவாங்க. இனி தேங்காய் பூ வச்சாங்க போட்டு இனி சுண்டி எடுப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியாது. சுண்டி எடுப்பாங்க. அப்படி இருக்கு. இப்போ நம்ம பாருங்க நாவலத்தில் கொஞ்சம் தண்ணி வெறியுது. இந்த தண்ணியில் கொஞ்சம் இது வந்து குளிக்கிற மாதிரியே ஒரு தண்ணியானது. இது வந்து இந்த மரத்தில் கட்டுக்கு வரும். வந்தால் தாப்போம். இங்கே முதலைகளில் ஈக்கலன்னு சொல்கிறாங்க. நம்ம கண்ணால் காணலை. சொல்லுங்க. கண்டா சொல்லுங்க. கண்டா வர சொல்லுங்க. இப்போ நம்ம அப்படி தண்ணி நாவலாறு. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.